இப்போ நம்ம உள்ள இருக்கோம். இதுதான் உள்ள நுழைவாயில். எப்படி இருக்கு பார்க்கும் பொழுது? இந்த நுழைவாயிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு 4-5 ஸ்டேஜ் இருக்கு. அதை தாண்டி வரதே பெரும்பாடா இருக்கு. அதுக்கு மேல இங்க இல்ல எனக்கு இப்பதான் கம்பேர் பண்ணும் பொழுது தமிழ்நாடு எவ்வளவு பரவாயில்லைன்னு தோணுது. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அதேதான் எனக்கும் தோணி இருந்தது. ஏன்னா உள்ள வரும்போது ரெண்டு பேர் ஒரு பாஸை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. மறுபடியும் இன்னும் கொஞ்சம் உள்ள வரும்போது ஒரு ஆளுக்கு ஒரு பாஸ்னாங்க. அடுத்த கேட் தாண்டும் போது நிறைய பேர் சண்டை போடுறதெல்லாம் வேற பார்க்க முடியுது. இல்ல இதை வந்து தெளிவா சொல்லணும்னு நினைக்கிறேன். இங்க இருக்கக்கூடியவங்க பண்ண சின்ன தவறு தான் அது. ஏன்னா ஒருத்தர்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒவ்வொரு ஏரியாக்கள் ஒரு பாஸ் கொடுத்து நீங்க 2 பேர் வந்திருக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க வரும்பொழுது காவல்துறை ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க, ஒருத்தருக்கு ஒரு பாஸ் தான். இதுதான் எல்லா இடத்துலயும் நடக்கிறது. இதனாலதான் அவங்களுக்கு சின்ன சின்ன கெட்ட பேர்கள் ஏற்படுத்துறதுக்கு காரணம் இதுதான். யாரோ செய்யக்கூடிய ஒரு தவறான விஷயம் இவங்களை இங்க பாதிச்சு. பாஸுக்கு ஒருத்தர் தான் அப்படின்றது அவங்களுக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ நீங்க சொன்னதான் ஒவ்வொரு ஸ்டேஜா தாண்டி வரணும். முதல் ஸ்டேஜ்லேயே பிடிச்சிடறாங்க, ஒரு பாஸுக்கு ஒருத்தர் தான் என்ட்ரி அப்படின்றது. 2வது கட்டம் 3வது கட்டம் அப்படின்ட்டு 4வது கட்டமாக தான் அந்த நுழைவாயில். உள்ளேயுமே வந்து எல்லா ஆஃபீஸஸுமே மெயினான ஆஃபீஸஸ் எல்லாமே இங்கே தான் இருக்காங்க. இவங்க சொல்றது அதுதான், பாஸுக்கு ஒருத்தர் தான் அலவுடு, நீ யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஓரமாக நில்லுங்க அப்படின்ட்டு. 10:30 மணிக்கு தான் அவர் வராரு. காலையில் 6 மணிலேருந்து அப்படி இருக்கு அப்படின்றப்போ இது அவங்க நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படிதான் சொல்லணும். முடிஞ்ச அளவுக்கு காவல்துறை ஆகுனால அவங்களோட வேலைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படிதான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். நீங்க சொன்னீங்க நுழைவாயில் உள்ள கியூ நிக்குதுன்னு. அங்க இருந்தே அவ்வளவு கியூ நின்னுட்டு இருந்துச்சு. இங்க பார்த்தா இங்க ஒரு பெரிய கியூ நிக்குது. அதுதாங்க எனக்கு புஷி ஆனந்த் அவர்களை நம்ம ஊர்ல போடும்போது ஒரு பரப்புரை பிரச்சாரமா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் கார்ல வருவார். இப்ப ஸ்கூட்டில போனாரு. வந்ததும் அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள்லாம் வந்து இந்த மாதிரி தாங்க அந்த மாதிரி தாங்கன்னு அப்டேட் பண்ணுவாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஸ்கூட்டில போறாரு. ஏன்னா அவருக்கு அது தெரிஞ்சிருக்கு, குறுகிய சாலைன்னு ஒரு விஷயம், இவ்வளவு போக்குவரத்து நெரிசல், இவ்வளவு கூட்டம். அவருமே வந்து ஸ்கூட்டில போய் தான் ஒவ்வொருத்தருமே அப்ரோச் பண்றாரு, யார் என்னன்ற விஷயங்கள் கேட்கிறாரு. இதுதான் தற்போதைய நிலை. கிட்டத்தட்ட இப்பயே ஒரு 2500 to 3000 பேர் வந்திருப்பாங்க. 10:30 மணி அவங்க எவ்வளோ எதிர்பார்த்தாங்களோ நம்மளுக்கு தெரிஞ்சு அதை விட அதிகமாக வருவாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொன்னாலுமே கூட நம்மளே பார்த்தோம் அங்கங்க இருந்து எப்படியெல்லாம் உள்ள வராங்க. இந்த கூட்டத்தை நீங்க கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா அவங்களோட வேகம். புதுச்சேரிக்கு வந்திருக்காங்க, அவங்க ஊருக்கு விஜய் அவர்கள் வராங்கன்னா எப்படியாவது அவரை பார்த்துடணும், அவர் ஸ்பீச்சை கேட்டுடணும். அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது ஆர்வம் அதிகரிக்குது.